ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 8 வரமிளகா, ஒரு கைப்பிடி மல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுற டைமில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து லைட்டாக வாட்டிட்டு ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு 50 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன். இப்போ 50 கிராம் புளியை ஊற விட்டு புளி கரைசல் ரெடி பண்ணிட்டோம். இதில் அரைச்ச மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்து 50 கிராம் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண புளி மசாலா மிக்சடை இதில் சேர்த்து நல்லா கொதித்த பிறகு 1/4 கிலோ சாலை மீன் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதித்து மீன் வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.